வாகன நெரிசல் காரணமாக நாளொன்றிற்கு 500 மில்லியன் ரூபாய் வருமானத்தை இழப்பதற்கு நேரிட்டுள்ளதாக மொரட்டுவை பல்கலைக்கழக போக்குவரத்து ஆராய்ச்சி பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அமல்குமார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். பொது போக்குவரத்து சேவையை வலுவூட்டுவதே இந்த நிலைமையை சீர் செய்வதற்கான ஒரே வழி என சிரேஷ்ட விரிவுரையாளர் கூறியுள்ளார். போலீஸ் அறிக்கைகளின் பிரகாரம் நாளாந்தம் கொழும்பிற்குள் பிரவேசிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. சுமார் 5 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் கொழும்பிற்குள் பிரவேசிப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் 4,50,000க்கும் அதிகமானவை தனியார் வாகனங்கள் என்றும் போலீஸ் அறிக்கைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. பொது போக்குவரத்து சேவை அல்லது தனியார் வாகனங்கள் மூலம் நாளொன்றிற்கு 19 லட்சத்திற்கும் அதிகமானோர் கொழும்பிற்குள் பிரவேசிக்கின்றனர். இதன் காரணமாக மருதானை, பொரலை சந்தி, கனத்தை சுற்றுவட்டம், நெரகன்பேட்டை பகுதிகளில் தொடர்ந்தும் வாகன நெரிசல் ஏற்படுவதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் பாலித பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வாகன நெரிசல் ஏற்படுவது தொடர்பில் மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் நிகழ் ரூபசிங்கவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. விதிகளை விஸ்தரிப்பதனூடாக மாத்திரம் வாகன நெரிசலை தவிர்ப்பதற்கான தீர்வை காண முடியாது என அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். பொது போக்குவரத்து சேவையில் ரயில் மற்றும் பஸ் சேவைகளை விரிவுபடுத்துவதன் ஊடாக வாகன நெரிசலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் பொருட்டு 1.5 பில்லியன் ரூபாய் ஜப்பான் நிதியுதவியுடன் பொது போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.